இவ்வளவு பெரிய தோல்வியை பாஜக கொடுத்துருக்குறாங்களே, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய 4 பெரிய மாநிலங்கள், இந்த 4 பெரிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இந்த 4 மாநிலங்களுமே இந்தியா என்பது அதிகமான அளவில் வெற்றி பெற்றுக்கிறாங்க. பாஜக சம்மட்டி அடி விழுந்திருக்கு. இதனால தான் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, சமூக ரீதியாக பாஜகவை யாரை தோக்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்தோம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை நான் காமிக்கிறேன் பாருங்க. எஸ்சி சீட்டு, அதாவது மொத்தம் 156 சீட் இருக்கு இந்தியாவில். இதில் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா 55 சீட்டு, இந்தியா 95 சீட்டு, அதர்ஸ் 6. அதாவது ஏறக்குறைய 37 சிட்டிங் எம்பிக்களை பாஜக இழந்திருக்கிறது எஸ்சி சீட்டில் மட்டும். அப்போ ஒட்டு மொத்தமாக எஸ்சி மக்கள் அனைவருமே இன்னைக்கு பாஜக கூட்டணியை தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒட்டுமொத்த நாட்டிலையுமே நன்றி கடன் பட்டிருக்கோம், இந்த பாசிச ஆட்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு மூக்கணாங்கயிறு போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். அப்படின்னா அது பட்டியல் சமூக மக்களான எஸ்சி மக்களால் மட்டும்தான் முடியும். நான் ஏன் எஸ்சி மக்கள் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக பட்டியல் மக்கள் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு அடுத்தது நான் காமிக்கிறேன் பாருங்கள். எஸ்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 68 சீட்டு, இதில் என்டிஏ 46 சீட்டு ஜெயிச்சிருக்கு, இந்தியா 17 சீட்டு ஜெயிச்சிருக்கு, அதர்ஸ் 5 சீட்டு. அதாவது ஏற்கனவே 2019 பொறுத்த வரைக்கும் வெறும் 5 சீட்டு மட்டும்தான் பாஜகவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே பழங்குடி மக்களுடைய ஓட்டு என்பது இந்தியா கூட்டணிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, என்டிஏ கூட்டணிக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. பாஜகவை தான் அவங்க இன்னும் நம்பியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்களேன், அங்கே ஹேமந்த் சோரன் அவர்களை கைது பண்ணி வச்சாங்கல்ல, அப்போ கைது பண்ணதுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அங்கே ஏற்பட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் 14 தொகுதியில் என்டிஏ வந்து பார்த்திங்கன்னா 8 தொகுதியும், இந்தியா கூட்டணி 6 தொகுதியும் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போது பழங்குடிகளுடைய ஓட்டு என்பது பாஜகவுக்கு ஆதரவாக போயிருக்கு அப்படின்றதான் இப்போ நம்மளால் இதில் புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து ஜென்ரல் தொகுதி என்பது 137 சீட் இருக்கிறங்க. இதில் தான் நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, என்டிஏவுக்கு 84 சீட்டு கிடச்சிருக்கு, இந்தியாவுக்கு 50 சீட் கிடச்சிருக்கு, அதர்ஸுக்கு 3. இதில் சென்ட்ரல் தேர்தலை காட்டிலும் பிஜேபி 14 சீட்டு குறைஞ்சி போயிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா கூட்டணிக்கு பாருங்கள் 31 சீட்டு அதிகமாக கிடச்சிருக்கு. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், ஓபிசி மக்களாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களுடைய ஓட்டு, கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு, இவங்க தான் இந்தியா கூட்டணிக்கு அதிகமாக விழுந்து பார்த்தா உயர் ஜாதியினருடைய ஓட்டு இந்தியாவுக்கு அதிகமாக விழுந்திருக்கு, பாஜக கம்மியாக இருக்குது. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மோசமான தோல்வியை பாஜக சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்து ஓபிசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 312 சீட் இருக்குது. இதில் என்டிஏ 187 சீட்டும், இந்தியா 117 சீட்டும் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் சென்ட்ரல் தேர்தலை 5 தொகுதி மட்டும்தான் பிஜேபி என்பது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஓபிசி மக்களுமே பார்த்தீங்கன்னா பழங்குடிகளைப் போலவே இவர்களுமே வந்து பாஜகவிற்கு ஆதரவான மனநிலையை இந்த தேர்தலில் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அடுத்து இஸ்லாமியர்கள் 96 சீட்டில், என்டிஏ 42 சீட்டும், இந்தியா கூட்டணி 50 சீட்டும் பெற்றிருக்கிறாங்க. ஏறக்குறைய இதுலேயுமே இந்தியா கூட்டணிக்கு தான் அதிகமான ஓட்டு கிடச்சிருக்கு. அப்போ சமூக வாக்கு ரீதிகளாக இந்த ஓட்டுகளை நம்ம பகுப்பாய்வு பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி மக்கள் அனைவருமே பாஜகவிற்கு எதிரான மனநிலையில் ஓட்டளிச்சுக்கிறாங்க அப்படின்றத மிக தெளிவாக இதில் பார்க்க முடியும். அதற்கு பின்பு உயர் ஜாதியினர் அனைவருமே இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றதான் இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. சரி, இப்போ ஏன் இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கல? ஏன்னா எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு 145 தான் சொன்னாங்க. ஆனால் இந்தியா கூட்டணி 231 வந்திருக்கு. இதுவே மிகப்பெரிய வெற்றி தான். ஆனாலுமே பெரும்பான்மை கிடைக்காம போயிருச்சே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அட்டவணை காமிக்கிறேன் பாருங்க. பாஜகவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியல். இதில் டெல்லி, மத்திய பிரதேசம், இமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட், இந்த 4 மாநிலங்களுமே பாஜக ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 மாநிலங்களே பாருங்க, டெல்லியில் ஒரு 7 தொகுதி, அதே போல மத்திய பிரதேசம் ஒரு 29 தொகுதி, இமாச்சல்ல ஒரு 4 தொகுதி, உத்தரகண்ட்ல 5 தொகுதி, ஏறக்குறைய 45 தொகுதிகள் இந்த மாநிலத்தில் மட்டுமே இருந்து பாஜகவிற்கு பேருக்கு. இந்த 45 தொகுதியை என்டிஏவோட 295 குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு என்பது இல்லாமல் இருக்கும். அப்போ இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெறாமல் போவதற்கு இந்த மாநிலம் தான் மெயினான மாநிலம். இதில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், இதில் டெல்லியை தவிர மற்ற 3 மாநிலங்கள், அதாவது மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், இமாச்சலாக இருக்கட்டும், உத்தரகண்டாகட்டும், இந்த 3 மாநிலங்களிலுமே காங்கிரஸும் பாஜகவுக்கும் நேரடி போட்டி தான் இருக்குது. அதில் இந்தியா கூட்டணி அப்படின்றது இல்லவே இல்லை. டெல்லியில் மட்டும்தான் இந்தியா கூட்டணி இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஜார்க்கண்டுடைய முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரனை கைது பண்ணது ஜார்க்கண்டில் எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனுமே பண்ணலை அப்படின்னு. அதே போல தான் டெல்லியிலையுமே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே வச்சது என்பது இந்த தேர்தலில் எந்த ஒரு எதிரொலிப்புமே பண்ணவே இல்லை. அதனால தான் டெல்லியில்
ஒரு தொகுதியில் கூட இந்தியா கூட்டணியால் வெற்றி பெற முடியாத சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. ஆனால் டஃப் ஃபைட் கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஃபேக்டர் என்பது வேலை செய்யவே இல்லை. அப்போ காங்கிரஸ் விசஸ் பாஜக நேரடியாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பாக அந்த டேட்டாவும் நம்ம எடுத்தோம். அந்த டேட்டா பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸும் பாஜகவும் 216 சீட்டில் நேரடியாக மோதியிருக்கிறாங்க. இதில் 153 சீட்டு பாஜகவுக்கு கிடைச்சிருக்கு, 63 சீட்டு தான் காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ காங்கிரஸில் இங்கே இந்தியா கூட்டணி இல்லாத இடங்களில் மட்டும்தான் பாஜக அதிகமான சீட்டுகளை பெற்றிருக்கு அப்படின்றத இந்த டேட்டா மூலமாக நம்மளால் பார்க்க முடியுது. சரி, அதுக்கடுத்து பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தாக இருக்கட்டும், ஒடிசாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இங்கே எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டுகள் என்பது விழுந்திருக்கு. கூட்டணியோடு சேர்த்தும் விழுந்திருக்கு, பாஜகவுக்கு ஆதரவாக விழுந்திருக்கு. இப்படியான மாநிலங்கள்லாம் பாஜக சீட்டை வென்றதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தனிப்பெரும் கட்சியாக அவங்களால வர முடியுது. சரி, இந்தியா கூட்டணிக்கு அப்படியே வருவோம். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பஞ்சாப், சண்டிகர், ஊபி, ஹரியானா, இந்த மாநிலங்கள் அத்தனையுமே இந்தியா கூட்டணி என்பது அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறாங்க. மிக முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்கள் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தவரை நமக்கு நல்லா தெரியும், அங்கே காங்கிரஸுக்கு வேலையே இல்லை. பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணி தான் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் திரிபுரா, அருணாச்சலம், அஸ்ஸாம், இந்த 3 தவிர மற்ற எல்லா இடங்களுமே பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வடகிழக்கு மாநிலங்கள்லையுமே காங்கிரஸுடைய எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கு. மணிப்பூரில் இருக்கக்கூடிய 2 தொகுதியிலுமே காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சரி, அடுத்து பாஜக ஆளும் மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றிருக்கா, காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் நீங்கள் கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா, அதே போல் இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட், இங்கே எல்லாத்துலேயுமே பாஜக அதிக இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி என்பது ஊபி, ஹரியானா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி, இந்த 4 மாநிலங்களும் ஏறக்குறைய 4 அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கூட காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில், அதாவது இந்தியா கூட்டணி என்பது இருக்காது, காங்கிரஸ் மட்டும் தனித்தாலும், அந்த மாநிலங்களை எல்லாம் பாஜகவை வீழ்த்தக்கூடிய வலிமை என்பது காங்கிரஸுக்கு இல்லாமல் போயிருக்கு அப்படின்றத யதார்த்த சொல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த குஜராத் எடுத்துக்கோங்க. குஜராத்தில் ராஜபுத்திரர்களுடைய போராட்டம் எழுச்சி இருந்ததுனால தான் அங்கே 1 சீட் 2 சீட்டில் காங்கிரஸால் வர முடிஞ்சிச்சு. அதே போல் அந்த ராஜபுத்திரருடைய எழுச்சி என்பது ராஜஸ்தானில் எதிரொலிச்சதுனால தான் பாதிக்கு பாதி இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் வர முடிஞ்சு. அதே போல் மத்திய பிரதேசம், இங்கே ராஜபுத்திரருடைய ஃபேக்டர் இதாகல, பழங்குடிகளுடைய ஓட்டு பாஜக விழுந்ததுனால மத்திய பிரதேசம் என்ற ஒரு தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 29 சீட்டை பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ரீஜனல் வைஸா பாஜகவுக்கு எப்படிலாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு, காங்கிரஸ்க்கு எப்படி கெயின் கிடைச்சிருக்கு அப்படின்ற பட்டியலை காமிக்கிறேன் பாருங்க. பாஜக பெற்ற மற்றும் இழந்த தொகுதிகள் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி, இந்தியாவுடைய கிழக்கு பகுதியில் 5 தொகுதிகளை சென்ற தேர்தலை காட்டிலும் பாஜக இழந்திருக்கு. இந்தி பேசும் மாநிலங்களில் 57 தொகுதிகளை பாஜக இழந்திருக்கு. வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 41 தொகுதியில் இழந்திருக்கிறாங்க. தெற்கு பகுதியில் 1 தொகுதி கூடுதலாக கிடைச்சிருக்கு. மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 23 தொகுதிகளை பாஜக இழந்திருக்கு. அதே காங்கிரஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அவங்க கிழக்கு பகுதியில் 6 சீட் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. இந்தி பேசும் மாநிலங்களில் 25 சீட் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. வடக்கு பகுதியில் 14 சீட்டும், தெற்கு பகுதியில் 10 சீட்டும், மேற்கு பகுதியில் 18 சீட்டும் காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தி பேசும் மாநிலங்களாக இருக்கட்டும், அதே போல் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், இந்த 3லையுமே பாஜக மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. ஆனால் முற்றிலும் மாறாக எப்பயுமே தேர்தலில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா தான் நம்ம பெருசு, வட இந்தியர்களால் நம்மளுக்கு இவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி வட இந்தியா பாஜகவை தோற்கடித்து அனுப்பிட்டாங்க. ஆனால் தென்னிந்தியாவில் இன்றைக்கி பாஜக 131 சீட்டில் 50 சீட்டுகளை அந்த கூட்டணியோடு வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மோசமானதுங்க. தமிழ்நாட்டில் வாஷ் அவுட் பிஜேபி வழக்கம் போல் அண்ணாமலையெல்லாம் ஒரு டம்மி அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சு போச்சு. கேரளாவில் 1 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க. கேரளாவில் எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சிபிஎம் அவங்க அதிகமான ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. அப்படி அதிகமான ஓட்டுகளை வாங்கும்போது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு என்பது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னு சொல்லி பிரியும். ஆனால் பிஜேபிக்கு போகிற ஓட்டு இயல்பாக போகும்போது அங்கே பிஜேபி வெற்றக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரளாவில் முதல் ஒரு சீட்டை பாஜக பெறக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. அதே போல் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு கூட இவ்வளவு சீட்டுகளை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதே மிக மோசமானதான். தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சிக்கு தெலுங்கானாவில் இன்னைக்கு ஏறக்குறைய காங்கிரஸ்
காங்கிரஸுக்கு ஈக்குவலாக அவங்க 8 சீட்டை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆந்திரா சந்திரபாபு நாயுடு தனியாக நின்றாவே ஜெயிச்சிருக்கலாம். தேவையில்லாமல் பாஜகவோட கூட்டணி வச்சு இன்றைக்கி பாஜகவுடைய கணக்கை தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்திட்டார். இப்படி தென் மாநிலங்களில் பாஜக இன்றைக்கி அதிகமான சீட்டும் வட மாநிலங்களில் கடும் தோல்வியும் சந்திரிக்கக்கூடிய நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எல்லாருமே ஆச்சரியப்படுத்திய மாநிலம் அப்படின்னா அது உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஸ்மிருதி இரானி என்னென்ன பேச்சு பேசினாங்க. ராகுல் காந்தி ஓடிட்டார், பயந்துட்டார், என் கூட நிற்க முடியலையா, ஒரு ப்ராக்சி கேண்டிடேட்டை எனக்கு எதிராக நிப்பாட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அமைதி தொகுதியில் மோடி எட்டி கூட பார்க்கல பிரச்சாரத்துக்கு. அப்பயே தெரிஞ்சிச்சு ரிசல்ட்டு. கிஷோர் லால் சர்மா மிகப்பெரிய அரசியல்வாதி, ராஜீவ் காந்தியால் பஞ்சாப்லேருந்து கொண்டு வரப்பட்டவர், அவர் இன்னைக்கு ஸ்மிருதி இரானியை தோற்கடிச்சிட்டாரு. அதே போல் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சமாஜ்வாதி கட்சிக்கு இவ்வளவு ஓட்டுகள் விழுந்திருக்கு அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்னல, சமூக ரீதியாக எஸ்சி மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு. மாயாவதியை முற்றிலுமாக புறக்கணிச்சிருக்கிறாங்க. மாயாவதிக்கு ஒரு சீட்டை கூட கொடுக்கவே இல்லை. முற்றிலுமாக சமாஜ்வாதிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாதவ் முஸ்லீம் அப்படின்றது தான் முலாயம் சிங் காலத்திலேருந்து வழிமுறையாக கொண்டு வரக்கூடிய ஒரு ஓட் ஃபார்முலா. ஆனால் இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் உண்மையிலே ஒரு திறமை வாய்ந்தவராக இன்னைக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவரில் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாருன்னா, யாதவ் முஸ்லீம் மட்டும் இல்லை தலித்துகளையும் சேர்த்துக்கிட்டாரு. பிடிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். வேலை செஞ்சிருக்கு. காங்கிரஸும் அதுக்கு மிக முக்கியமான காரணம். தலித்துகளோட ஓட்டுகளை மொத்தமாக அள்ளதுனால இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை இன்னைக்கு இந்தியா கூட்டணி பெற்றிருக்கு அப்படின்றதான் சொல்லணும். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலம். இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றிய தேர்தல் அப்படின்றது காட்டிலும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே பாஜக உடைச்சாங்க. சிவசேனா உடைச்சாங்க, என்சிபி உடைச்சாங்க. யார் உண்மையான என்சிபி, யார் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு உத்தவ் தாக்கரே தான் உண்மையான சிவசேனா, உண்மையான என்சிபி சரத்பவார் தான் அப்படின்றதை நிரூபிச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக மகாராஷ்டிராவில் வந்திருக்கு. ரொம்ப ஏன் முக்கியமானதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒன்றிய தேர்தலை காட்டிலும் மாநிலத்திலுமே இப்போ ஆட்சி கவிழ்க்கக்கூடிய வேலையில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா ஏக்நாத் சிண்டே இருக்கக்கூடிய அணியாகவும் சரி, அஜித் பவார் அணியாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே கலண்டு எல்லாம் ஈடிக்கு பயந்து வந்தவங்க தான். எல்லாருமே கலண்டு இப்போ உத்தவ் தாக்கரே சரத்பவார்கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு உண்மை ஏற்படும். ஏன்னா காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கனால கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும், நமக்கு இனிமேல் தாப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லி தேர்தல் வருவதற்கு முன்பே இவர்கள் ஓடக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, அவங்களால ஆட்சி அமைக்க உடனே முடியலை என்றாலும் கூட நாசகரமான ஒரு ஆட்சியை மோடியால் நடத்த முடியாது அப்படின்றது முதல் கேள்வி. ஏன்னா 2n ஃபேக்டர், ஒரு வேலை செஞ்சிச்சுன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2லேருந்து 1 வருஷத்துக்குள்ள. ஆனால் ஒருவேளை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் பாஜகவோடு இருந்துட்டாலும் கூட வாஜ்பாய் எப்படி அடங்கி ஒடுங்கி இருந்தாலோ அதே போல் பிரதமர் மோடி அடங்கி ஒடுங்கி தான் இருப்பார். ஆனால் ஆர்எஸ்எஸ் இதை விடுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் இந்து ராஷ்டிரமாக இந்தியாவை அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அவங்களுடைய ஒற்றை நோக்கமாக இருக்குது. அதை அறிவிக்க முடியாத சூழல் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அதுவும் 100 வருஷத்தை ஆர்எஸ்எஸ் தொடப்போகுது. 1925 ஆரம்பிக்கப்பட்டது, இன்னைக்கு 2025 வந்தால் 100 வருஷம். இந்த 100 வருஷத்தில் இந்து ராஷ்டிரமாக பாஜக ஜெயிச்சுன்னா அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கனவுல இருந்த ஆர்எஸ்எஸ்க்கு சம்மட்டி அடியாக இந்திய மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸும் கடும் கோபத்தில் பாஜக மேலே இருக்க தான் செய்யும். இந்த கூட்டணி என்பது கண்டிப்பாக ஒரு கொள்கை இல்லாத முரண்பாடுடைய கூட்டணியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கூட்டணி என்பது 2 மாதம் முதலாக 1 வருடத்துக்குள்ளே தாக்குப்பிடிக்கிறதே கஷ்டம். நாடாளுமன்ற நடு அவையில் மோடி நிற்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு அவருடைய தலை குனிந்தபடி நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறக்கூடிய எல்லா காட்சிகளையுமே நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த 1 வருடத்துக்குள்ளே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இந்த டேட்டாக்களும் அதுதான் சொல்லுது. நன்றி.